ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதா நேற்றைய பெரிய செய்தியாக இருந்தது. இன்னைக்கு அவர் சிறை மீண்டு வந்து முதலாக அவர் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு முதல் பேச்சு பேசியிருக்கிறார். கடுமையாக எதிர்பார்த்தது போலவே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அவர்களை விமர்சிக்கக்கூடிய விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரு நாடு ஒரு தேர்தல் இல்லை, ஒரு நாடு ஒரே தலைவர், அதுதான் மோடி விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இப்போ என்ன ஜெயிலுக்கு அமிச்ச மாதிரி மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாரு, அதுதான் மோடியோடைய திட்டம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. மறுபக்கம் பிஜேபி, எங்க நீங்களே ஊழல் வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கிறீங்க, நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா அப்படின்னு பிஜேபி கேள்வி கேட்குறாங்க. இந்தியா கூட்டணிக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு இந்த பெயில் கிடைத்த இந்த விவகாரம்ங்கிறது ஒரு புத்துணர்ச்சி அளித்திருக்கிறதா, உங்களுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்திருக்கிறதா? இந்த அடுத்த கட்ட தேர்தல்களில் இந்தியா கூட்டணிக்கான ஒரு பிரம்மாஸ்திரமாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போம், விவாதிப்போம். தி பொலிட்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இதயத்துல்லா அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் திரு வன்னியரசு அவர்களும் இணைகின்றார்கள். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் அவர்களும், பாஜகவின் சார்பில் திரு வரதராஜன் அவர்களும் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஸ்ரீராம் அவர்கிட்ட இருந்து தொடங்கலான்னு, நீங்கள் கெஜ்ரிவாலை கைது பண்ணுறேன்னு போய் கையை வச்சு அது பேக் ஃபயர் ஆகி இப்போது சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஒரு அன்பிரசிடென்டட் பெயில் கொடுத்து அவர் வெளியே இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. கெஜ்ரிவால் கைதானது அண்ணனோட கட்சியோட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கேஸு. அனில் சர்மா இந்த மாதிரி 100 கோடி ரூபா அந்த அராக்கில் பணத்தை சம்பாதிச்சு கோவாவில் எங்களை தோக்கடிக்கிறதுக்கு பண்ணிக்கான அனில்குமார் தான் பாவம் போட்டார். அதில் இடி முனைப்பு காட்டி அதில் அவர் 10 வாட்டி அவர் கொடுக்குற சம்மன்ஸ் எல்லாம் அவர் போவாம ஹைகோர்ட்டும் நீ ஏன்பா போய் முதல்ல அப்பீர் ஆக மாட்டேன்னு கேட்டு, நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விடுங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே கேட்குது. தேர்தல் நேரத்தில் டைமிங் ஆஃப் த அரெஸ்ட் பத்தி கொஸ்டின் கேட்குறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் நீங்க அவருடைய ஜனநாயக கடமை செய்ய விடாம இருக்கக்கூடாதுன்னு தான் அவருக்கு பெயிலே கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, இந்த தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும், ஏன்னா சுப்ரீம் கோர்ட். ஆனால் நம்ம பார்வையை வைக்கலாம். இதை நம்ம இதில் ரிசர்வேஷன் ஒரு முன் உதாரணமாக இன்னும் பல விஷயத்துக்கு மாறும். இதில் அதே சுப்ரீம் கோர்ட் ஜனநாயக கடமைன்றாங்க. அப்போ எல்லாருக்கும் அது போய் சேரணுமா? கவிதா அவர்களுக்கு ஏன் அதை கொடுக்கல? அதே மாதிரி நீங்க கவிதாக்காக பேசுறீங்க. கவிதாக்காக பேசல, சொன்னதற்கான இது எல்லாரும் பண்டோராஸ் பாக்ஸை திறந்து விட கூடும்னு இன்னைக்கு அந்த அம்ரித்பால் சிங் நீ கேட்டிருக்காரு. எனக்கு 7 நாள் எனக்கு வேணும், பஞ்சாபை கொலைத்தவர் இன்னைக்கு அவருக்கு ஒரு பார்வையா லீகல் क्वेश्चन, சட்ட ரீதியான கேள்வி. நான் உங்களை கேட்டது அரசியல் ரீதியான கேள்வி. கெஜ்ரிவால் மேல கை வச்சது பிஜேபிக்கு பின்னடைவா இன்னைக்கு மாறிடுச்சா? இன்னைக்கு இந்தியா பூரா அரவிந்த் கெஜ்ரிவால பேசுது. இன்னைக்கு அவர் பிஜேபியை கடுமையா விமர்சிக்கிறாரு. எங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் தூக்கி உள்ள வைக்க பாக்குறீங்க அப்படின்னு எல்லா கட்சியும் கூட. யாரெல்லாம் பணம் எடுத்தாங்களோ நிச்சயமா எல்லாரும் உள்ளதாங்க போவாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இன்னைக்கு கவிதா நிச்சயமாங்க இது ஈடி பண்ணீங்க, தவறு செய்தால் யாரா இருந்தாலும் போய் தாங்க ஆகணும். இன்னைக்கு கவிதா எதனால அவர்கள் உள்ள இருக்காங்க? இதே கேஸுக்கு தானே உள்ள இருக்காங்க. அவர் மட்டும் உள்ள இருக்கலாம், அப்போ அதோட சூத்திரதாரி உள்ள இருக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் இஸ் சீஃப் மினிஸ்டர் வித்அவுட் போர்ட்ஃபோலியோ. அவர் அரெஸ்ட் ஆனது as a பார்ட்டி ஹெட், அவர் அரெஸ்ட் ஆனது ஆன் an இண்டிவிஜுவல், அவர் அரெஸ்ட் ஆனது 190 ஆப்பிள் போனை உடைச்சிருக்காருன்னு அவருக்கான மிக ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஹைகோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிருக்கு. ஸோ அவர் இது ஒரு இன்டரிம் பெயில், அவர் வெளில வந்திருக்காரு. ஒரு 20 நாள் ஜூன் 2ஆம் தேதி திருப்பி உள்ள போனோம். அவர் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, அவர் ஃபைல்ஸ் அவர் சைன் பண்ண முடியாது, அவர் எதையுமே பண்ண முடியாது. இதுல அவர் என்ன பண்ண முடியும்? அவர் குற்றவாளியா இல்லையா நீதிமன்றம் தான் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, சீரியஸ் அலிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கு. அதையும் நீங்க பார்க்கணும். இருக்கட்டும், நான் கேக்குற கேள்வி, நீங்க அந்த 20 நாள் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 20 நாள் செய்யற பிரச்சாரம் உங்களுக்கு பின்னடைவா போதா? நிச்சயமாக இல்லைங்க. 20 நாளும் பிரச்சாரம் பாஜகவுக்கு வலிமையா இருக்கும். எதற்காக ஊழலை ஒழிப்போன்னு ஒருத்தர் வந்தவர் உள்ள போய் மூணாவது ஆள் மூணாவது பர்சன் இந்த கட்சியில இப்ப உள்ள இருக்க போது, மேபி திஸ் இஸ் ஒன்லி பார்ட்டி. இப்ப குற்றப்பத்திரிகை ஃபைல் பண்ற போது இந்த பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன் இந்தியா பார்ட்டியை ஒரு ஊழல் கட்சின்னு பண்றதுக்கான பண்ண போற விஷயம். இவர் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஹீரோ இல்லையே, இவர் ஒரு மிகப்பெரிய ஜீரோ. இவர் இப்ப வெளியில வர்றதுனால மக்களுக்கு பாஜகவுக்கு தான் இன்னைக்கு ஆதரவு அதிகமா இருக்க போது நீங்க பார்க்க தான் போறீங்க. கேப்போம் திரு இதயத்துல்லா அவர்கிட்ட அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது எல்லாரையும் உள்ள வைப்பாங்க அப்படின்னு கெஜ்ரிவால் அவர்கள் சொல்றாரு. தப்பு செஞ்சா வைக்கதான் செய்வாங்கன்றாரு. அவர் தப்பு செஞ்சா வைக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் பாஜகவில் இணைந்து ஏற்கனவே ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு அஸ்ஸாமுடைய முதல்வர்ல இருந்து
அதிக சொந்த அதிகாரியில இருந்து நம்முடைய மகாராஷ்டிராவுடைய அஜித் பவார், ராணே, இப்படி பல பேரை உள்ளே வச்சிருக்கணும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய பல தலைவர்கள் கற்பழிப்பு குற்றம், மோசடி குற்றம், இப்படி பல உள்ளே வச்சிருக்கணும். அவங்கள உள்ள வைப்பாங்க. அது காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு நடக்கும். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க கெஜ்ரிவாலை பற்றி, அதாவது அதே இன்னும் தண்டிக்கப்படவில்லை அவர். அவருக்கு எந்த குற்ற பின்னணியோ அல்லது அவரால் சமூகத்துக்கு அச்சுறுத்தலோ இல்லை. அவர் மீதான கைது நடவடிக்கை சட்டப்பூர்வமானது என்ற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இது உண்மையிலே இது சட்டப்பூர்வமான கைதா இல்லை இடி மோடி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கைதா என்பதை பற்றி இன்றைக்கு விசாரணையில் உள்ளது. சுப்ரீம் கோர்ட் வார்த்தை, இறுதி தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. அவர் மேல இறுதி தீர்ப்பு வழங்கப்படவில்லை. நீங்க இடி உடைய ஆசைக்கு அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த சட்டத்தை திருத்தினார் இல்லையா மோடி, அதன் அடிப்படையில் கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. அவர் தான் ப்ரூவ் பண்ணணும் வெளியே வரணும்னா. அது நடக்கிற காரியம் அல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவ்வளவையும் சொல்லிக்கிட்டு தான் உச்ச நீதிமன்றம் வந்து அவருக்கு விடுதலை கொடுக்கிறது. அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயமும் தேர்தல் நேரத்தில் அநியாயமாக பாஜக தனக்கு ஏற்பட்ட அந்த பயத்தின் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வைப்பது. திரு கெஜ்ரிவால் அவர்கள் சொன்னதை நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் விட்டிருந்தா இன்னைக்கு தமிழக முதல்வரையோ மேற்கு வங்காள முதல்வரையோ இன்னும் என்னென்ன முதல்வர்கள் இருக்கிறாங்களோ எதிர்கட்சியில் இருக்காங்களோ அவங்களையும் உள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் பேசின சொன்னதை படிச்சீங்க, அவரால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, அவர் எவ்வளவு நல்ல, அவர் வந்து ஒரு தலைவர், அவர் மேல குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அது அப்படியே கவிதா அவர்களுக்கு பொருந்தாதா? அவங்க உள்ள இருக்கணும், இவரே வெளியே இருக்கணும். நேற்று வழக்கு வந்திருக்கு, அந்த வழக்குல தீர்ப்பு. நாளைக்கு கவிதா வழக்கு வந்தா இதே தான் சொல்லுவாங்க. ஏன் இத்தனை நாளா இது செந்தில் பாலாஜிக்கு பொருந்தல? நான் கேக்குற கேள்வி அது என்ன, கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் கேட்க மாட்டாங்க. கேள்வி நியாயமான கேள்வி. அவர் முதல்வர், அவருடைய பின்னணி எல்லாத்தையும் அவர் என்ன விளக்கமா உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அவர் மீது ஏற்கனவே எந்த குற்றமும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் வந்து இந்த நேரத்தில் அவர் வச்சிருக்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர். கட்சி தலைவர்னா சட்டம் அவருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படி அல்ல. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லால நம்ம ஆர்டிகல் 14ல இருக்கா இல்லையா? யூ ஆர் கரெக்ட்மா. நான் கேக்குறது அந்த வழக்கு வந்தாலும் அதை பத்தி பேசுறாங்க. நாளைக்கு கவிதா வழக்கு வரும்போது மற்ற வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் அப்படி கிடையாது. இதுவரைக்கும் எந்த வழக்கிலும் கொடுக்காமல் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பிணை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா இதை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்கலாமே. நாளைக்கு சார் நீங்களே ஆட்சிக்கு வர போறீங்கன்னு சொல்றீங்க, நீங்களே ஆட்சிக்கு வருவீங்க, பிஜேபி காரங்க 4 பேரை இந்த மாதிரி குடிச்சு ஜெயில வைப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தேர்தல், நாங்கள் ஒரு வெளியே வரணும் வந்துடலாமே. அப்ப இது எப்படி டைல்யூட் ஆகுது? நாங்க புடிச்சு வச்சா தானே தேர்தல் நேரத்துல நீங்க புடிச்சு வைக்க மாட்டீங்க. லெவல், ஆமா லெவல் ஃபீல்ட், சரி லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு சொல்லுவாங்கம்மா. இப்பதான் சொன்னீங்க, அதை நீங்க வந்த உடனே எல்லாரையும் ஆவேசமா நாங்க உள்ள போறோம். குற்றம், அதாவது குற்றவாளிகளை சொல்றேன், குற்றவாளிகள் மட்டுமல்ல அவர்கள் மீது வந்து குற்றவாளிகளை தான் நானும் பேசுறேன். நீங்க தவறு செய்தவர்கள் இருந்தால் சார் உங்க பார்வை அரவிந்த் கெஜ்ரிவால் தவறு செய்யலன்னு நீதிமன்றம் சொல்லல. ஒரு குற்றம் திரும்ப உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் சார். நீங்க சொல்லுங்க, நரேந்திர மோடி ஊழல் பண்ணிருக்காரு, நரேந்திர மோடி ஊழல் செய்திருக்காரா இல்லையா? உங்க பார்வை என்ன? ஒரே நிமிஷம். உச்ச நீதிமன்றம் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி இருக்கு. எங்க சொல்லி இருக்கு? குற்றவாளி இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. கேஸ் நடக்குதுன்னு அர்த்தம் சார். நிரூபிக்கப்படவில்லைன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. திரும்ப நான் படிக்கிறேன், அவர் மீதான கைது நடவடிக்கை சட்டப்பூர்வமானதா என்ற கேள்வியும் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லுது. அதுவே தவறு. அது மட்டும் இல்ல, இதே கேள்வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இருக்கு. அவரோட பிரேயர் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட் வார்த்தையை 4 வார்த்தையை தெளிவா படிக்கிறேன். நீங்க சுப்ரீம் கோர்ட்டை நீங்க குற்றம் சாட்டுறீங்க, ஏன் கவிதாவை விடல, ஏன் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டை நீங்களோ ஸ்ரீராமும் சொல்வது எப்படி இருக்குன்னா, ஏன் சுப்ரீம் கோர்ட் இவங்களை விடல நீங்க கேட்டீங்க, மக்கள் பாக்குறாங்க. அப்ப நீங்க என்ன அர்த்தம்னா சுப்ரீம் கோர்ட்டை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாஜகவுக்கு எதிரான தீர்ப்பு வந்தா உடனே சுப்ரீம் கோர்ட் எதிர்ப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், டெல்லி கீழமை நீதிமன்றம் உள்துறை அமைச்சருக்கு கீழே இருக்கனால, அவங்க வந்து சட்ட அமைச்சருக்கு கீழே இருக்கனால அவங்கள்ட்ட இருந்து எல்லா பலனும் பெறுவதற்காக வேண்டி, அடுத்தடுத்த பதவி உயர்வு பெறுவதற்காக வேண்டி பாஜகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து தலைவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குன்னு சொல்லாமா? நான் கேட்கிற கேள்வி அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா சொல்லலாம், தாராளமா நீங்க சொல்லலாம், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒவ்வொரு விஷயம் சொல்றோம். இன்னும் அவர் நீங்க ஏற்கனவே படிச்சிட்ட மட்டும் இல்ல, மீண்டும் படிச்சு காமிக்கிற நிலைமை கொண்டு வர்றீங்க நீங்க. என் கேள்வி ரொம்ப சிம்பிள். நரேந்திர மோடி ஊழல் செய்திருக்காரா இல்லையா? அவர் ஊழல் செஞ்சாரா இல்லையாங்கிறது அவர் ஆட்சியில் இருக்கனால அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல. உங்க பார்வை என்னன்னு கேக்குறேன். நான் சொல்றேன்,
அதானிய கையோட கூட்டிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் 5000 கோடி ஸ்டேட் பேங்க்ல இதுக்கு முன்னால எந்த முன்னுதாரணம் வாங்கி கொடுத்திருக்காரு? எடப்பாடி பழனிசாமி அது மன்மோகன் சிங் ஆட்சி 2010 ஆஸ்திரேலியா மைண்ட் ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அதுவரை அவங்க வந்து ஊழல் செய்யலன்னு அர்த்தமா? தண்டிக்கப்படக்கூடிய சூழல் வரும். மோடி தண்டிக்கப்படக்கூடிய சூழல் வரும். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பார்வையில் நரேந்திர மோடி ஊழல் செய்திருக்கிறார் என்றால் ஆமான்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான் மேட்டர். அப்போ நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வருவீங்க. எப்படி ஊழல் செஞ்சிருக்காருன்னா கேள்வி வைக்க விடுங்க. இல்ல நீங்க தொடர்ந்து கேள்வியாவே வச்சீங்கன்னா பதில் சொல்ல விடாம இருந்தீங்கன்னா அவர் அம்பானியை கூட்டிட்டு போய் புரிஞ்சிருச்சு. நான் கேக்குறேன் 30,000 கோடி இல்ல வன்னியர் சண்டைக்கு புரிஞ்சிருச்சு. அவர் பதில் சொல்ல ரெடி ஆயிட்டாரு. நீங்க ஸ்ரீராம் தான் பேச விடாம சொல்லலாம். நீங்க செய்ய கூடாது. 30,000 கோடியை எந்த தொழிலும் தெரியாத ஒரு அம்பானிக்கு ரஃபேல்ல கொடுத்தாரு பாருங்க, அது ஊழல். இப்படி நான் கேள்வி கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஊழல் இலங்கையில மன்னிப்பு கேட்டிருக்கீங்க சார். குறுக்க பேசுறாரு. இலங்கையில கொண்டு போய் அதானிக்கு வந்து கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறாரு. வங்காளதேசத்துல அதானி சார் நீங்க எங்க பாயிண்ட் இல்ல சார். கேட்ட கேள்வி மோடி மேல உங்களுக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரியல. மோடி ஊழல்வாதியான்னு கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க சார். நான் கேட்க வரது என்னன்னா, ஆஹா நீங்க என்ன கிராஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ நான் கிராஸ் பண்ணல சார். விஷயம் என்னன்னா நீங்களும் கிராஸ் பண்ண முடியற ஆள் தான். இல்ல யாருமே கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்ல, அதுல எனக்கும் மகிழ்ச்சி இல்ல. ஒண்ணு இல்ல சார். நரேந்திர மோடி ஊழல்வாதி என்றால், அவர் ஊழல் செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் நாளை ஆட்சிக்கு வந்து அவர் மீது இதே மாதிரி விசாரணை செய்கிறீர்கள் என்றால், அவரை பிடிச்சி சிறையில் வைக்கிறீர்கள் என்றால், எனக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி வெளியே வருவார். இதை காட்டி நான் கேட்கிறேன், நான் வரணும்னு தான் சொல்றேன். இப்ப நாங்க என்ன சொல்றோம், காங்கிரஸா இருந்தாலும் இந்தியா கூட்டணியா இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி நடக்கணும். ஜனநாயக விரோதமாக முதல்வர்களையும் அரசியல் தலைவர்களையும் இந்த தேர்தல் நேரத்தில் பிடிச்சி உள்ள வைக்க கூடாது. எத்தனை மாசம் இருந்துச்சு அவர் மீது வழக்கு போட்டு, எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கேட்கிற கேள்வி இதைத்தான் நான் கேட்கிறேன். தேர்தல் நேரத்தில் பிடிச்சி போட்டுட்டு நான் திரும்பி திரும்பி கேட்கறதுதான். நீங்க மயில பிடிச்சி சிறக ஒடிச்சு ஆடுன்னு சொன்னா ஆட முடியுமா? காலை ஒடிச்சு ஆட முடியுமா? அல்ல குயில பிடிச்சி குரலை ஒடிச்சு பாடுன்னு சொன்னா பாட முடியுமா? இதுதான் இன்னைக்கு கேட்கிற கேள்வி. பாஜக எவ்வளவு மோசமான ஒரு ஜனநாயக விரோத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உலகத்துல பல நாடுகள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை விட அவருக்கு ஆதரவா புதின் வந்திருக்காரு. சர்வாதிகாரியான புதின் அவர் என்ன பண்ணிருக்காரு? அமெரிக்காவை குறை சொல்றாரு. ஏன் குறை சொல்றாரு தெரியுமா? மோடிக்கு நண்பருங்கிற அடிப்படையில். ஏன்னா புதின் தொடர்ந்து ஜனநாயக விரோதமாக தொடர்ந்து இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி மோடி இருக்கிறாரு. நம்ம ஜாதி அவரு எந்த ஜாதி? இந்த மாதிரி மோசமான தொடர்ந்து ஜனநாயக விரோதத்தில் இருக்கக்கூடிய ஜாதி நினைச்சுக்கிட்டு மோடி மேல ஒரு பாசம். அந்த பாசத்துல அமெரிக்காவுக்கு எதிராக புதின் பேசுறாரு. ஓகே, கேட்போம். திரு வரதராஜன், நீங்க வந்து திரு இதயத்துல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாரு, பதில் சொல்ல விரும்புவீங்க. பட் முக்கியமா எழக்கூடிய கேள்வி, இங்க பாஜக முன்னெடுத்த விஷயங்கள் பாஜகவுக்கே எதிராக திரும்புதான். இன்னைக்கு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இதயத்துல வைக்கிறார் பாருங்க. சகோதரி அசோகா வணக்கம். அதாவது அண்ணன் இதயத்துல்லா பேசுனதை வந்து ஒரு நகைச்சுவையாக நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது இப்ப என்ன சொல்றாரு, அவர் வந்து கெஜ்ரிவாலை வந்து பழி வாங்குவதற்காக, அவர் அரசியலிருந்து நிறுத்துவதற்காக, குறிப்பாக தேர்தல் அரசியலிருந்து நிறுத்துவதற்காக பாஜக முன்னெடுக்கிறது அது குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க இந்த இந்த புதிய மதுபான கொள்கை சம்பந்தமா ஹலோ எஸ் சார் பேசுங்க, கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். புதிய மதுபான கொள்கை சம்பந்தமா முதல் சம்மன் எப்ப போகுதுன்னா அக்டோபர் 1 போனுச்சு கெஜ்ரிவால். நீங்க அப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாநில தேர்தல்லாம் நடக்க இருந்துச்சு. அங்கெல்லாம் ஆம் ஆத்மி கட்சி இல்ல, அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணல. இல்ல மேடம், அதாவது கெஜ்ரிவால் இப்ப என்ன சொன்னாங்கதான் நீ கவனிக்கணும். அப்ப என்ன சொன்னார்னா, என்னுடைய பிரச்சாரத்தை முடக்கி நான் 3 மாநிலத்திலும் வெல்றது இருக்கிற என்னுடைய 3 மாநில வெற்றியை தடுப்பதற்காக மோடி சரி செய்கிறார், பாஜக சரி செய்கிற குற்றச்சாட்டை வச்சார். ஆனா நாங்க உண்மையாகவே அந்த சரியா போயிடுச்சு இல்ல அவர் சொன்னது? என்ன மேடம், இப்ப பாராளுமன்ற தேர்தலில் அவர் சொன்னது சரியா போயிடுச்சு இல்ல? நல்ல வர நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு ஈடி கைது செய்யல. ஏன்னா அவர் வாங்கின ரிசல்ட் என்ன, நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கினாரு. அதே போல இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய அம்பலமான ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லி கத்தி ஆரம்பிச்சு
அண்ணா ஹசாரேவை ஏமாற்றி இன்னைக்கு அவர் சாரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டிட்டு நிக்கிறார். நாங்க என்ன சொல்றோம், இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தளவு சற்று வியப்பாக இருக்குது. ஆனா வந்து விமர்சிக்க விரும்பல. ஆனா அண்ணன் வந்து ஸ்ரீராம் சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பல்வேறு முன்னுதாரணங்களை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக பல்வேறு தவறான முன்னுதாரணத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் சகோதரி, நிச்சயமாக எங்களுக்கு கெஜ்ரிவால் ஒரு பொருட்டு அல்ல. நாங்க சொல்வது நீங்க டெல்லியிலே தலைமை எடுத்துக்கிட்டாங்க இல்ல என்றால் எதுக்கு அவர் அரெஸ்ட், அவரை வெளியே விடக்கூடாதுன்னு இடி அவ்வளவு கடுமையா மத்திய அரசு ஆர்கியூ பண்ணுது? எதுக்கு அவர் பொருட்டே இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே? நான் என்ன சொல்றோம், ஒரு பாஜக தொண்டராக, ஒரு பாஜக நிர்வாகியாக அவர் இந்த வெளியில 20 நாள் பெயில் கிடைச்சதை வந்து நாங்க வந்து எதிர்பார்த்தோம். பாஜக தொண்டராக சட்டத்துக்கு மாறானது வேறு. ஏன் கேட்டா இவர் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணணும். ஜூன் 4 என்ன விட என்பது இந்திய தொலைக்காட்சி விவாதிப்போம். 7 சீட்டு பாஜக ஜெயிக்கும். நிச்சயமாக கெஜ்ரிவால் வந்து இல்ல, நீங்க கெஜ்ரிவாலோட நிக்கிறீங்க, அவர் அதுக்கு ஒரு படி தாண்டி போறாரு. நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை மட்டும் இல்ல சொந்த கட்சி தலைவர்களையும் எப்படி முடக்குறதுன்னு பாக்குறாரு. இது பாருங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா 2 மாசத்துல யோகி ஆதித்யநாத் தூக்கிடுவாருன்றார். மேடம் நீங்க சொல்லிடுறேன், நான் ஒரு கருத்து சொல்ல வர அடுத்த பாயிண்ட் வரேன். அதாவது யோகி என்பவரை இன்னைக்கு வந்து மோடி அமித்ஷா 2 தலைவர் உத்தரப்பிரதேச தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்தல் வந்து நாங்க யோகி அரசு முன்னிக்கிற தேர்தல் நடத்தல, முதலமைச்சர் அறிவிக்கல. ஆனா நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கலாம், எங்களுடைய இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய மௌரிய தான் முதலமைச்சர் வருவார் பல பேர் சொன்னீங்க. ஆனா அன்னை கோரக்பூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய இன்னைக்கு யோகி அவர்கள் பல பேர் தெரிஞ்சிருக்காங்க, அங்க உள்ள சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை இன்னைக்கு தேர்வு பண்ணது யார்? நீ நரேந்திர மோடி, அமித்ஷா. ஆமா சார், ஆனா கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு, நாளைக்கு வந்து அவர் மோடிக்கே போட்டியா வராருன்னு சொன்னா மோடியே அவரை நீக்கிடுவாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரே தலைவர் மோடி மட்டும் தான் இருக்கணும்னு விரும்புறாருன்றது கெஜ்ரிவாலோட குற்றச்சாட்டு. அது வேற. அதாவது இங்க பாஜக தொண்டர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, நாட்டு மக்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, இங்கெல்லாம் குழந்தை குற்றத்தை பிடிக்க முடியாது. இது வந்து நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். பாஜக என்பது என்ன, ஒரு ஒரு பிள்ளை வளர்ந்தால் ஒரு தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுமாங்க. அது போல இன்னைக்கு அப்படிதான் நாங்க பாஜக தலைவர் அவர் கேட்கிற கேள்வியில ஒரு லாஜிக் இருக்குல்ல. 75 வயது ஆகிவிட்டால் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கட்சியில எழுதப்படாத விதி வச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க. மோடி அவர்களுக்கு அடுத்த வருஷம் ஆக போகுது, அவருக்கு அப்புறம் யாரும் நீங்க சொல்ல மாட்டீங்களே என்று கேட்கிறார். இவர் யார் மேடம் சொல்வதற்கு? அப்படி கிடையாது மேடம். நீங்க உதாரணத்தை வச்சுக்க, நீங்க உங்க கட்சி மேடம் எங்க கட்சி பைலாவுல பிரதமருக்கு இத்தனை வயசுதான் இருக்கணும்னு யார் சொன்னது? கிடையாது. பைலாவுல இல்ல, எழுதப்படாத அப்படி ஒரு விதியை வச்சுதானே நீங்க நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாமிச்சீங்க. நாங்க வந்து தேசிய தலைவர்களாக வரக்கூடியவர்களுக்கு தான் வச்சிருந்தோமே தவிர மோடி தேசிய தலைவர் இல்ல. வர நீங்க உதாரணத்துக்கு வர நீங்க வாஜ்பாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரதமரா பதவி இருக்கிறப்ப ஒரு வயது 74. அதே போல அவர் நிறைவு பெற்றப்ப சார் இந்த விதி நரேந்திர மோடி கொண்டு வந்த விதி இல்ல மேடம். எங்களை இல்ல நான் சொல்றேன். இப்ப ராஜ்நாத் சிங் யாரு? ராஜ்நாத் வயசு என்ன? ராஜ்நாத் வயசு என்ன மேடம்? நாங்க அதெல்லாம் கிடையாது. நாங்க சில எக்ஸப்ஷன் இருக்கும். எங்களுடைய விதி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. எழுதப்படாத விதி எப்படி எடுத்துக்கலாம். அவருடைய உடல் திரேகம் வலிமை எல்லாம் இருந்துச்சு சொன்னா, அவர் திறம்பட செயல்பட இருந்து சொன்னா எங்களுக்கு அது எந்த விதமான இதுவே கிடையாது. ராஜ்நாத் சிங் 72 3 வருஷம் இருக்கு. எஸ் சார். இல்ல மேடம், அவர் இன்னைக்கு நான் சொல்றேன் மேடம், இன்னும் அவர் இன்னும் 15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆள்வதற்கு உடல் வலிமை மன வலிமை கொண்டவர், இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். ராகுல் காந்தி ஒரு பிரச்சார கூட்டத்தை அட்டன் பண்ணி சொல்லிட்டாருன்னா 4 கூட்டம் அட்டன் பண்றாரு. அதனால எதிர்கட்சிகளுடைய கவலை கிடைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப இது நினைவு சொல்லி ஓனா எழுதிட்டான். அது போல அதனால அவர்கள் நினைச்சு நாங்க கவலைப்படுறோம். எதிர்கட்சிகள் வேற பேச ஒன்றும் இல்ல, அதனால பேசு. இன்னொரு சொல்லிடுறேன் மேடம், கெஜ்ரிவால் விஷயத்தை பொறுத்தளவு எங்களுடைய 2019 டெல்லி ஓட்சியர் என்பது பாஜக ஓட்சியர் 57 விழுக்காடு. எங்க அங்க ஆம் ஆத்மி சரி காங்கிரஸ் சேர்ந்தாலுமே பாஜக கிட்டே வர முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு பொருட்டாக எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தான் கேட்போம். திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிறது. இப்போ
இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேஷனல் நியூஸாக இருக்காரு. ஆனால் எலெக்ஷனில் எங்கே தாக்கம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா டெல்லி, அவங்க ஆளக்கூடிய பஞ்சாப், மேபி அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இது வந்து தேசம் முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பூஸ்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவங்களுடைய மாநிலங்களில் மட்டும்தானே இருக்கும். இல்லை அப்படி இல்லை, அந்த ஒரு நபர் இல்லை, அது ஒரு சித்தாந்தம் தான் நம்ம சொல்லணும். கெஜ்ரிவால் அப்படின்னா கெஜ்ரிவாலுக்கு பின்னாடி அவர் எடுக்கிற சித்தாந்தம். முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்னா ஸ்டாலின் வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க வந்து வெற்றி பெற முடியுமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் சமூக நீதி அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா இங்கேருந்து அவர் எல்லா மாநிலங்களையும் பிரச்சாரம் கூப்பிட்றோன்னா அந்த ஒரு நபர் அப்படிங்கிறல அவர் முன்னெடுக்கிற அந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற சித்தாந்தம் தான் வந்து அங்கே வந்து முன்னணிக்கும். அப்போ சித்தாந்தம் தான் வந்து இங்கே வந்து இந்த தேர்தல் பரப்புரையில நாங்க கெஜ்ரிவாலோட முக்கிய சித்தாந்தமா அவர் வச்சதே ஊழல் ஒழிப்பு தான். இன்னைக்கு அதே தான் அவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க. ஊழல் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் இல்லைங்க, அது ஒரு செயல்பாடு. இல்ல அவர் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவர் தான் கெஜ்ரிவால். அவருக்கு வந்து நீங்க சொல்ற திராவிடம், சமூக நீதி, சனாதன எதிர்ப்பு மாதிரி கெஜ்ரிவாலுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு. இல்ல அவர் என்ன அவர் சமூக நீதியை பேசுறாரு. இப்போ இந்தியா கூட்டணி இருக்கும்போது அது குறித்தெல்லாம் பேசுறாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்தளவு நீங்க சொன்னதுனால இந்த வழக்கை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாரதிய ஜனதா இந்த 2024 மிகப்பெரிய தோல்வி, படுதோல்வி, சரிவு சந்திக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. மக்கள் அதை தான் இன்றைக்கி வந்து பரிசாக தரப்போகிறாங்க. அப்போ தொடக்கத்திலிருந்தே அந்த பதற்றத்தில் தான் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த 10 ஆண்டுகள் தான் செஞ்ச சாதனையை பேசாமல் பதற்றத்தில் வந்து என்னென்னமோ வந்து பிதற்றுறாரு. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா ராமரை பற்றி பேசுகிறார், வந்தாங்கன்னா ராமர் கோயிலை பூட்டிடுவாங்கன்னு சொல்கிறது, இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிறது, இடஒதுக்கீடு தொடர்பாக அவர் வந்து பேசுறது, இன்னும் கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே அவர் வந்து பேசுகிறாரு. அப்போ இது என்ன சொல்லுது, இது என்ன அவர் அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வளர்ச்சி தொடர்பாக அவர் ஒன்றும் பேசலை. என்னை வந்து வெளிநாட்டு சக்திகள் மூலமாக இந்தியா கூட்டணி வந்து என்னை வந்து அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பதற்றம், பயத்தில், அச்சத்தில் அவர் வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஊழல் தொடர்பான வழக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சிபிஐ வழக்கு. இது ஒரு அரசனுடைய கொள்கை முடிவு. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். மதுபான கொள்கை 2021-22 அவங்க முன்னெடுத்த ஒரு அரசு கொள்கை. அந்த அரசு கொள்கையில் மதுவை வந்து எப்படி விற்பனை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு கொள்கையாக வரையறுக்கிறாங்க. இது முதல்ல கொள்கையை மாற்றணுங்கிறது கேஸ் இல்லை, கொள்கை முடிவை மாற்றணும்னு கேட்டாதான் அது வந்து அரசுடைய கொள்கை. ஆனா அந்த கொள்கையை அமல்படுத்துவதற்கு காசு வாங்கினாங்கன்றதான் இல்ல இல்ல அதான் கேஸ். இல்ல கரெக்ட். ஆனா அதுல என்ன சொல்றோம்னா, இவர் என்ன சொல்றாரு, மணிஷ் சிசோடியாவுக்கு வேண்டிய அமித் அரோரா கம்பெனிக்கு இவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே FL1, FL2, FL3ங்கிற மதுபானத்தினுடைய பாருடைய கொள்கை இங்கே இருக்குது. அப்போ பணத்துக்கு பதில் L1 அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்கிறாரு. 144 கோடி ரூபா வந்து இந்த மணிஷ் சிசோடியா கம்பெனி அவர் வேண்டியவர்கள் கொடுத்துருக்குறாங்க. பணத்துக்கு பதில் இதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது லஞ்சமாக வாங்கலை, ஆனால் அதுக்கு பதில் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இதுல வந்து அதை தவிர வந்து 30 கோடி ரூபாய் வந்து பண மூட்டை வந்துச்சு, கோவா எலெக்ஷன்ல செலவானுச்சு, நிறைய குற்றச்சாட்டு. அது எல்லாமே கவிதா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஒரு கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. நேரடியா எதுவுமே வந்து இதுல வந்து முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களோ மணிஷ் சிசோடியா அவர்களோ கவிதா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. கெஜ்ரிவால் ஆபீஸ்ல தான் அந்த மீட்டிங்கே நடந்துச்சுன்றது சார்ஜ் ஷீட்ல அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கூட்டம் நடக்குது, முதல்வர் ஆபீஸ்ல எல்லாம் நடக்கும். சார் கவிதா வந்து அவர்கிட்ட பேசி இந்த குற்றச்சாட்டு அதான் நான் சொல்றேன். இப்ப இந்த வழக்குகள் எல்லாமே இப்போ வந்து இடி வந்து அதில் வந்து அமலாக்கத்துறை வருது, சிபிஐ ஒரு பக்கம் விசாரிக்குது, தானாக வந்து அமலாக்கத்துறை இதில் வந்து உள்ள வருது. அப்படிதான் வரணும். அதுதான் அப்படித்தான் வரும். எல்லா இடங்களையும் இடி வந்து அப்படித்தான் வரும். அமலாக்கத்தினுடைய இயக்குனர் சஞ்சய்குமார் மிஸ்ராவை வந்து உச்சநீதிமன்றம் கண்டிச்சு இவரை விட்டா வேற ஆள் இல்லையான்னு கேட்டாங்க. நீங்க வந்து இவரை வந்து கூலிக்கு பயன்படுத்துறீங்களான்னு கபில் சிபல் வழக்கிலேயே கேட்டாங்க. நீங்க சொல்றது பொலிட்டிக்கல் இல்ல, நான் சொல்றது இல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றேன் வரணும் சொன்னது காரணம் லீகலாவே அப்படிதான் வரணும். நீங்க வந்து இல்லீகலான விஷயங்கள் வேற ஏதோ சொல்றீங்க. இப்ப நீங்க வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்னென்ன வந்து குற்றச்சாட்டு சொன்னது, நீங்க வந்து பங்கு இந்த தேர்தல் பத்திர வழக்குல இது எல்லாமே வந்து முறைகேடு, இது வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து பேங்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரல் பாண்ட்ல சொல்றாங்க. இந்த வழக்கை முழுமையா பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனில இருந்தா வாங்கினாங்களோ
பணம் வந்துச்சோ அந்த கம்பெனில முன்னாடி இடி வந்து போயிருக்கு. இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஆதாரம். அப்ப பாஜகவினுடைய ஒரு கூலிப்படையா இடி செயல்பட்டிருக்கு. சஜய்குமார் மிஸ்ரா வந்து ஒரு கூலிப்படை தலைவரா செயல்பட்டிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய குற்றச்சாட்டு நீதிமன்றம் சொல்லல, அது நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. நீங்க சிபிஐயும் வந்து நீங்க வந்து பாஜகவினுடைய ஒரு கூலிப்படையா தான் செயல்பட்டு இருக்கு. எல்லா ஜனநாயக அமைப்புகளும் ஒரு தன்னதிகாரம் பெற்ற தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாமே கூலிப்படையா மாத்திட்டாங்க. நீங்க இந்த வழக்குல வந்து என்ன இருக்கு? இந்த வழக்கு ஒரு கூலிப்படை வந்து விசாரிச்சிருக்கு அப்படிங்கறத நாங்க வந்து பாக்குறோம். இந்த வழக்குல வந்து முற்றிலுமாக கெஜ்ரிவால் வந்து இப்ப ஜூன் 1 வந்து அவர் சரண்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் 1 வரை முடிஞ்சு 2ஆம் தேதி சரண்டர் ஆகணும். 4ஆம் தேதி புதிய ரிசல்ட் வந்துடும், ஆட்சி வந்துடும். கட்டாயம் மோடி கைது செய்யப்படுவார், அமித்ஷா கைது செய்யப்படுவார். எப்படி நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றேன் இங்க பாருங்க, நீங்க சிரிக்கிற சிரிப்பு மோடி வந்து இந்த 4ஆம் தேதிக்கு மேல அவர் நடமாடவே முடியாது, அவர் கைது செய்யப்படுவார். இன்னும் கொஞ்சம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கூட கைது செய்யப்படுவார். நான் சொல்றேன் இது அதீதமான கற்பனை அல்ல, நான் ஆதாரங்களோட சொல்றேன். நான் எத்தனை வழக்குல டீஸ்டா செடல் வாட்டு இன்னமும் வந்து சொல்றாங்க. ஜாஃப்ரி வழக்குல கொலை வழக்குல மோடிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எஸ்பி சஞ்சீவ் குமாரா இருக்கட்டும், சஞ்சய் பட்டா இருக்கட்டும், எல்லாரும் கைது செய்யப்பட்டாலும் இந்த வழக்குல நான் விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. சொராபுதீன் என்கவுண்டர் வழக்குல வந்து அவருடைய அதுல அக்விட்டல் வாங்கிட்டாங்க. இல்ல சொராபுதீன் ஷேக்ல வந்து எல்லாம் விடுதலை ஆகட்டும், எல்லாம் விடுதலை ஆகட்டும், திருப்பி வருவாங்க, திருப்பி வரும். எத்தனை வழக்குகள் இருக்கு வரும். ஆட்சி மாறினா திருப்பி வரும். இல்ல ஆட்சி வரும். அந்த வழக்கு நீதிபதி லோயாவுடைய மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து இறப்புல வந்து மர்மம் இருக்கு, இந்த மர்மத்துக்கு முன்னாடி அமித்ஷா இருக்கிறான்னு சொல்றாங்க. விடுதலை ஆகிறதுங்கிறது வேற. நீதிபதி லோயா வழக்கு தற்கொலைன்னு முடிச்சிட்டாங்க. தற்கொலை வழக்குல வந்து இன்னும் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த பங்கு இந்த எலெக்ஷன் பாண்ட் வழக்குலையும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இந்த கெஜ்ரிவால் வழக்கை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஊழல் அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா அதானிக்கு ஒதுக்கப்பட்ட நீங்க வந்து எத்தனை துறைமுகங்களை ஒதுக்கி இருக்காங்க, அதுல ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க கேட்டீங்கல்ல ஐயாட்ட, நீங்க கேக்குறீங்க கேள்வி. அந்த கேள்வியில ரொம்ப நுட்பமா என்னன்னா கட்டாயம் வந்து அவர் கைது செய்யப்படுவாருக்கு. அதானியே ஒருத்தர் இல்ல கைது செய்யப்படுவார் நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வியே வந்து அது அந்த ஊழல் இருக்கா, அதுல ஆதாரம் இருக்காங்கிறது இல்ல. அப்படி நீங்க கைது செய்தால் இதே ப்ரொவிஷனை சொல்லி நாளைக்கு மோடி வெளியே வர முடியுமேன்றதா கேள்வி. சட்டம் எல்லாருக்கும் தானங்க, நான் சட்டத்தை சொல்ல. அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துறவர் அப்படின்னா, ஒரு கட்சியோட தலைவர்னா மோடி ஒரு அரசியல் கட்சி தலைவர், அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் கட்சி தலைவர், அவங்களுக்கு எல்லாம் சட்டம் வேற. அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில போலாம். உங்களுக்கு எனக்கு ஈடி வந்ததுன்னா ஒண்ணும் கிடையாது. இதைத்தான் சொல்றேன். அப்போ வந்து சட்டம் அனைவருக்கும் சமமா இல்ல. 2021, 22, 23 தான் இந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. வழக்கு வந்து சிசோடியா வந்து மணி சிசோடியா எப்ப கைது நீங்க திரும்ப கேஸ்க்குள்ள போறீங்க. இல்ல அந்த கேஸ் என்ன உதாரணத்தை உருவாக்குது? அதான் நான் என்னன்னா இவர் எப்ப மணிஷ் சிசோடியா மீது எப்ப குற்றச்சாட்டு வந்ததோ அப்பயே முதல்வர் கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு இருந்தது. அதே போலதான் வந்து நீங்க வந்து கவிதா மேல எப்ப குற்றச்சாட்டு வந்ததோ அதே குற்றச்சாட்டு தான். ஏன்னா அந்த துணைநிலை ஆளுநர் வந்து சக்சேனா என்ன குற்றச்சாட்டு சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இருந்தது. ஏன் அப்பயே கைது செய்யாம இப்ப கைது செய்யறாங்க தேர்தல் நேரத்துல? அது வந்து நீங்க கேக்குற அரசியல் கேள்வி சார். நான் கேட்பது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால ஒரு பிரசிடென்ட்ஸ்னு நீங்க நிறைய வழக்குகள்ல நீங்களே கோட் பண்ணி கேட்டிருப்பீங்க. அப்போ அரசியல் ஒரு கட்சி தலைவர், அவர் தேசிய கட்சி தலைவர், தேசிய தேர்தல் நடக்கிறது, ஆகவே அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதுல அவர் முடக்க கூடாதுன்னா நாளைக்கு யாருமே கூட, இப்ப நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன், நான் வந்து என் மேல ஈடி வந்துருச்சு, இல்ல நான் வந்து பெரிய அரசியல் புள்ளிகளுக்கு நான் லஞ்சம் கொடுத்து என்னோட கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், எனக்கு விசாரணை வருதுன்னு வைங்க, நான் நாளைக்கு சுயேட்சை வேட்பாளரா போட்டியிடுறதுக்கு ஃபார்ம் போட்டேன்னா வெளியே வந்துடலாம். இல்ல அது சட்டத்துல என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை கொடுக்கணும் தான் நம்ம சொல்றோம். நீங்க வந்து அது நியாயமா இருக்குமா? இல்ல நீங்க இருங்க. அப்ப இது ஒரு எளிமையான வழி. நீங்க கேக்குற கேள்வியில என்ன நுட்பம் இருக்கு அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க விட்டது தவறு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இது வந்து சரியா தவறான்னு கோர்ட் சொல்லணும் சார், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது ஃபியூச்சர்ல என்ன லீகல் பிரசிடென்ஸ் உருவாக்குதான் நம்ம பேச முடியும். இல்ல நீங்க கைது பண்ணதே தவறுன்னு நாங்க சொல்றோம். கவிதா அவர்களை கைது செய்ததே தவறு, செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சதே தவறு. ஈடிங்கிற ஒரு அமைப்பு வந்து முயற்சி முன்னெடுக்கிற எல்லாமே வந்து சட்டத்திற்கு புறம்பா செய்யுதுன்னு சொல்றோம். அப்ப நீங்க வந்து இதுல என்ன நீங்க வந்து சட்டத்தை நீங்க சொல்ல முடியும்? ஒட்டுமொத்தமா நான் வந்து கூலிப்படையா செயல்படுதுன்னு நான் சொல்றேன். இதை விட வேற என்ன உச்சபட்சம் சொல்ல முடியும்? சட்டத்தின்பால் செய்யவில்லை. எத்தனை முறைங்க வந்து செந்தில் பாலாஜி மேல வந்து பிணைக்கு போறாங்க. அவர் என்ன வழக்கு அவர் மேல இருந்தது, என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அவர் வந்து தொடர்ச்சியா வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு என்ன பின்னணி இருக்கு? அப்ப பாரதிய ஜனதா வந்து மிகவும் பயந்து அச்சத்துல பதற்றத்துல மோடி அவர்கள் தான் என்னென்ன பேச முடியுமோ அதெல்லாமே உளறார். நான் வந்து பேசுறாருன்னு சொல்லல, உளறல். அவர் ஒட்டுமொத்தமாக இந்த நான் ஒரு தலைமை அமைச்சருங்க, இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மதிக்கிறோங்கிறது வேறு. ஆனா அவர் உரையாடலை வந்து தனியா நீங்க பாருங்க,
யாராவது ஒருத்தர் அந்த உரையாடல் மட்டும் விவாதிக்க சொல்லுங்க. அவ்வளவு மோசமான ஒரு அபத்தமான ஒரு உரையாடலா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சுப்ரீம் கோர்ட் பிரச்சாரத்துக்குன்னு விடல, நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் சொல்றேன், இவங்க கேட்டதுதான் பிரச்சாரம்லாம் தேவைப்படும் சொல்றாங்க. அவருக்கு என்ன சொல்றாங்க? சுப்ரீம் தனி நபரின் தனித்துவம் மற்றும் சூழ்நிலையை கருத்தில் கொள்ளப்படுகிறதுனா உச்சநீதிமன்றம் பிரச்சாரத்துக்கு போய் விடணும்னு சொல்லி கெஜ்ரிவால் சொல்லல. பட் எலெக்ஷன் டைம்ங்கிறத அவங்க முக்கியமா எலெக்ஷன் இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ல இருக்கு. இது எலெக்ஷன், தேசிய எலெக்ஷன், ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் அவரு அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஜனநாயக, நான் சொல்றது வெரிடிக்ட்ல டெமோக்ரசிக்காக உள்ள பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. கேள்வி அப்சர்வேஷன் வேற, வெரிடிக்ட்ல அது கொடுக்கல. ஓகே, திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட கொண்டு போறது நிறைய குற்றச்சாட்டுகளை திரு வன்னியரசு அவர்கள் வச்சாரு. நாளைக்கு மோடி வரமாட்டாரு, மோடிக்கு இதே நிலைமை தான் வரப்போகுதுங்கிறாரு. இல்ல, மக்களுக்கு தெரியும் யார் வளர்றாங்க யார் வளரலன்ற மக்களுக்கு நல்லா தெரியும். பிரதமர் பேசுறது மக்களுக்கு புரியும். ஒரு சின்ன நினைவூட்டலுங்க, அமித்ஷா அவர்களை வந்து ஜூலை 10ஆம் தேதி சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கேஸ்ல, சொராபுதீன் கேஸ்ல 3 மாசம் கழிச்சு குஜராத் ஹைகோர்ட் வந்து அவருக்கு பெயில் தருது. அது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். அன்னைக்கு சாயங்காலமே துளசி அவருடைய அந்த சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் யூபிஏ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜோட வீட்டில் போய் நைட்டு அதை ஸ்பெஷல் ஹியரிங் இமீடியட்டாக ஹியர் பண்ணி திரு அமித்ஷா அவர்கள் 2.5 வருஷம் குஜராத் உள்ளேயே வரக்கூடாதுன்ற ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வராங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் ஜனநாயகம் வந்து சாகலை. அன்னைக்கெல்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஒரு அமித்ஷா ஒரு எலெக்டட் எம்எல்ஏ அந்த மிகப்பெரிய தொகுதியின் மக்களுக்காக ஒரு சேவையும் செய்யக்கூடாம 2 வருஷம் அவரை வெளில வச்ச போதெல்லாம் ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அதேதான் நான் இங்க சொல்லலையே, கரெக்ட். கோர்ட் இது ரெண்டும் கோர்ட் கொடுத்திருக்குன்றது மக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொன்னேன். ஒரு மனிதருக்கு எப்படி ஒரு கோர்ட் பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு வேரியஸ் இதுக்காக அந்த ஒரு நினைவூட்டல சொன்னேன். ஸோ அதனால இதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவர்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த அரக்கில் அவர் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு சீஃப் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, ஏன்னா தவறுகள் எதுவும் தன் பேரில் வரக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் அரெஸ்ட் ஆனது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பார்ட்டி சீஃபாக தான் அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஏன் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சிக்ஸ் பார்ட்டி பண்ணும் சொல்லியிருக்காரு, 130 கோடி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நான் 2014-2020 எலெக்ஷனுக்கு நான் ஃபண்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆள் சொல்ற போது அது என்ஐஏ வந்து விசாரிக்கணும்னு இன்னைக்கு லெப்டினன்ட் ஜெனரல் சொல்றாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் மக்களுக்கு அது தெரியணும். சோ அதனால வந்து இவர் வெளியில வந்த உடனேயே பிரதமர் பயந்துட்டாரு, என்டிஏ காணாம போயிடும், இதெல்லாம் என்ன வேணா நடக்கும். டெல்லியில 7 சீட் வின் பண்றாங்களான்னு பாருங்க சார். சரி தவறு எல்லாம் அடுத்த கட்டம். அடுத்த 2 வீக்ஸ்ல இதை வந்து முன்னுதாரணமாக வைத்து நீங்க ஈடில யாரெல்லாம் உள்ள வச்சிருக்கீங்களோ எல்லாம் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா? அவங்க ஊர்ல போய் பிரச்சாரம் போன இடத்துல பணம் எடுத்தாங்களா மாட்டாங்களா? மக்களுக்கு காமிச்சாங்களா இல்லையா? நிரூபிச்சீங்களா இல்லையா? பாத்தாச்சாடு பணம் எடுத்தாங்களா இல்லையா? எங்க அது எல்லாரும் ஊரே பாத்துச்சுங்க. 10 வருஷம் இன்னைக்கு அது கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு அந்த 23,000 டீச்சர் நீங்க ரெய்டு போனதெல்லாம் கொஞ்சம் இருங்க மேடம். ரெய்டு போனதெல்லாம் திருப்பி சொல்றேன், நிரூபிச்சிருக்கீங்களா மேடம்? 23,000 டீச்சர் கேன்சலேஷன் ஆயிருக்கா இல்லையா வெஸ்ட் பெங்கால்ல? அந்த வேலைக்கான பணம் வாங்கியது கேன்சல் பண்ணிருக்கு கோர்ட். 2G ல கூட தான் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிருக்கீங்க. அப்ப அது உண்மைதானே? அப்ப அது உண்மைதானேங்க. 2G ல லைசென்ஸ் கேன்சல் பண்ணாங்க. காங்கிரஸ் எம்பி வீட்டுக்கு போய் பணம் எடுத்தாங்களா இல்லையா? ஈடி 350 கோடி எடுத்ததா இல்லையா? ஈடி போற இடத்துல பணம் எடுத்ததா இல்லையா? சார் எடுப்பாங்க சார். யூபிஆர் அரசாங்கத்துல எடுத்தாங்க சார். யூபிஆர் அரசாங்கத்துல ரெட்டி வீட்ல எடுத்தாங்க. இதே யூபிஆர் இன்னைக்கு எங்க இருக்காரு? கொஞ்சம் இருங்க. இதே யூபிஆர் அரசாங்கத்துல தான் இதே சுப்ரீம் கோர்ட் தான் சிபிஐயும் ஈடி எல்லாம் ஒரு கேஸ் பேரட்னே சொன்னாங்க. அன்னைக்கே அவர்கள் எல்லாம் ஒரு கூண்டில் அடிக்கப்பட்ட கிளினே சொல்லிச்சு. அன்னைக்கே ஃப்ரீயா விடல. அப்போ இன்னைக்கு ஃப்ரீயா விட்டா அது வந்து ஜனநாயகத்துக்கு கூண்டுல இருந்துச்சா? நீங்க ஃப்ரீயா விட்டேன்னு சொல்றீங்களா? நீங்க ஃப்ரீயா நிரூபிச்சீங்களா? ஃப்ரீயா விட்டோம் இல்ல. ஈடி அது தானாக தன் வேலையை செய்கிறது. ஃப்ரீயா விடுறதுக்கு கட்சி ஆட்சி இல்ல, அது தானாக செயல்படுகிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேல ஒரு வழக்குல கன்விக்ஷன். எனக்கு ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இதே யூபிஆர் அரசாங்கம் நீங்க ரெய்டா போயிட்டு இருப்பீங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவீங்க, எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ண விடாம தடுப்பீங்க. ஆனா நீங்க செய்யறத எலெக்ஷன்ல பிரச்சாரம் தடுப்பீங்க. கவர்மெண்ட் நீங்க எப்படிங்க டிசைட் பண்றீங்க? அது எங்க 9 வாட்டி பண்ணுங்க. அப்ப 9 வாட்டி ஒருத்தர் சம்மன் கொடுத்தது ஏன் வரலன்னு ஏன் அந்த கேள்வி அவரை போய் கேட்க மாட்டேன்றீங்க? எங்க நீங்க தப்பு பண்ணல இல்லங்க? உங்களுக்கு 9 வாட்டி சம்மன் அடிச்சு கூப்பிடுறாங்க இல்லங்க, உங்களால எங்க போக முடியல நீங்க ஏன் கேட்கல? அது நீங்க எலெக்ஷன் வர வரைக்கும் நீங்க இழுத்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல எங்களை நீங்க வந்து பிரச்சாரம் செய்ய விட மாட்டீங்கன்ற இந்த டிராமால மக்களுக்கு புரியும். நீங்க கூப்பிட்டு அன்னைக்கு போய் நின்னுந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க 9 வாட்டி போகாம எலெக்ஷன் கிட்ட வர வச்சு அங்க போனா ஒரு அனுதாபத்தை நீங்க தேடலான்றது ஏன் மக்கள் அந்த பார்வையை வைக்க மாட்டாங்க? நிச்சயமாக மக்கள் அந்த பார்வையை வைப்பாங்க. யூபிஏ அரசாங்கத்தில் 1500 பேருக்கு இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.
காங்கிரஸ். அதை நோட்டிஃபை பண்ணதே யூபி அரசாங்கம் தான், 2005 தான். சோ ஆகையினால இந்த கேஸ் நாங்க வரும்போது யூஸ் பண்ணா தப்பு இல்ல, பாஜக அரசாங்கம் யூஸ் பண்ணா ஜனநாயகம் போயிடும். அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்தா அன்னைக்கு ஜனநாயகம் எல்லாம் கரெக்டா இருக்கு. 2005ல பிஎம்எல்ஏ ஆக்ட் வருது, காங்கிரஸ் ஆட்சியில தான், மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் அதுல பல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருது பிஜேபி ஆட்சி. 2010 இவ்வளவு கடுமையா பெயில் கூட கிடைக்காம பிஜேபி ஆட்சி. தேவை வெறும் 3% பொலிட்டிஷியன்ஸ் தான், அந்த 97% பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் நாட்டோட இம்பார்ட்டன்ட் தானுங்க. இன்னைக்கு அந்த பன்னுன்றவர் வந்து ஒரு காலிஸ்தானி சொல்றாரு, நான் 130 கோடி இந்த கட்சி கொடுத்திருக்கேன்னு, அதை நீங்க விசாரிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாடு எங்க போகுது நீ மக்கள் டிசைட் பண்ணு. ஒரு இடைமறித்தல் தான். அமித்ஷா தொடர்பான வழக்கு நவம்பர் மாதம் வந்து 2005 வந்து சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் வந்து குற்றம் சுமத்தப்படுது. துளசிராம் பற்றி சொல்கிறாங்க. அவர் தான் சாட்சி, முக்கியமான சாட்சி. அந்த முக்கியமான சாட்சி வந்து துளசிராம் பிரஜாபதி, அவர் ஒரு இந்து தான். அவரும் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அவரையும் மர்மமான முறையில் கொண்டுட்டாங்க. இன்னொரு சாட்சி யாருன்னா வந்து சொராபுதீனுடைய மனைவி கேசர் பி, அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. நீங்கள் இந்த வழக்கில் இவங்களை பூரா கொண்டுட்டாங்க, எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய சகோதரர் சொராபுதீனுடைய சகோதரர் ருபாபுதீன் வந்து இன்னமும் சொல்கிறாரு, இந்த வழக்கில் அமித்ஷா மீது எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் விடுவிச்சா கூட அவர் தான் இது வேலையை செஞ்சார். வெறும் 2 கோடி ரூபாய்க்காக கட்டாரியாங்கிற ஒரு பழங்கி வியாபாரிகிட்ட வந்து 2 கோடி பெற்றுக்கிட்டு வாங்கினாங்க. என்ன குற்றச்சாட்டுனா லஷ்கர் தொய்பா அமைப்பு மீதான அமைப்போடு தொடர்பு உடையவங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்களை கொண்டிருக்காங்க சொராபு. ஆனால் இதுவரை அது நிரூபிக்கப்படலை. அப்போ இந்த வழக்கை வந்து இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கிறார் சொராபுதீனுடைய சகோதரர் ருபாபுதீன். இன்னைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அமித்ஷா வந்து இன்னைக்கு சிறைக்கு போகிறதுக்கு அவர் வந்து நாங்கள் அனுப்புவோம், அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ வெறுப்புணர்ச்சியில் நான் பேசலை, சட்டப்படி சொல்கிறோம். இவங்க சட்டத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் குஜராத்தில் இவர் சொல்கிறார், 9 முறை வந்து சம்மன் அனுப்பி ஏன் சரண்டராகல, ஏன் சரண்டராகல சுப்ரீம் கோர்ட்டே கேட்டிருக்கு. ரைட், கரெக்ட். ஏன் இந்த வழக்கில் வந்து சொராபுதீன் வழக்கில் வந்து இவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது பல முறை சம்மன் அனுப்பி இவர் போய் சேரல, இல்லை இவர் போய் போனாரா? அதுக்கப்புறம் தானே இவரை வந்து கைது செய்கிறாங்க, ஆதாரங்கள் வச்சுக்கிட்டு தானே கைது செய்கிறாங்க. அதனால வந்து ஒரு சம்மன் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து விதி இல்லை. கேட்குற லாஜிக் என்னன்னா, நீங்க சம்மனுக்கே நேரடியாக போய் ஆஜராகி இருந்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அதுதான் நீங்க வந்து சம்மன் அனுப்பின தான் போனாரு செந்தில் பாலாஜி, அரெஸ்ட் பண்ணாங்களே. அதாவது ஈடி, அதாவது இன்னமும் நான் சொல்றேன், ஈடி வந்து பாஜக மோடியினுடைய ஒரு கூலிப்படையா செயல்படுவதற்கு பல உதாரணங்கள் நான் சொன்னாலும், கபில் சிபல் வந்து உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கிலேயே வந்து நீ சஞ்சய்குமார் மிஸ்ரா மீது வந்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. அப்ப நீங்க வந்து இந்த அமைப்பே வந்து ரொம்ப சரியா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அப்ப உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையை ஏற்று நீங்க சஞ்சய்குமார் மிஸ்ராவை நீக்கி இருந்தீங்கன்னா, எடுத்திருந்தீங்கன்னா, நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். இந்த எலெக்ஷன் பாண்ட்ல வந்து வெளிப்படையா சொல்றாங்களே எந்தெந்த கம்பெனி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனில போனா இதுக்கு முன்னாடி ஈடி போயிருக்குன்னு சொல்றாங்க, பயந்துட்டு தான் பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே. அப்ப அச்சுறுத்தலுக்காக கூலிப்படையாக தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஆதாரப்பூர்வமா இருக்குது. திரு வரதராஜன் எலக்டோரல் பாண்டை விட சிறந்த உதாரணம் வேணுமான்னு கேட்கிறார். ஈடி எப்படி செயல்பட்டிருக்குன்னு அதை பார்த்தாலே தெரியுதுங்கிறார். அதாவது நான் நிறைய விஷயம் சொல்லுங்க. இப்ப எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல வந்து என்னடா, நான் அதுக்கு முன்னாடி வன்னியரசு ஒரு கருத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது நரேந்திர இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு சீட்ல போட்டு விசிகா அது எத்தனை ஜெயிக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஒரு 50 சீட்டுக்கு மேல ஜெயிக்க முடியாம எதிர்கட்சி பெற முடியாத காங்கிரஸ் இவர்கள் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக வந்த நரேந்திர மோடியையும் ஒரு கிளை தலைவராக தன்னை அரசியல் பணியாளர் அமித்ஷாவையும் நீங்க உள்ள வச்சிருக்கீங்களா சார்? சார், இந்த நாட்டுல ஊழல தீவிரமா ஆதரிப்பதனாலதான் 140 கோடி மக்களும் நரேந்திர மோடி அமித்ஷாவை ஆதரிக்கிறாங்க சார். அதனால இந்த ஸ்தலத்தெல்லாம் அஞ்சாவது பாஜக அரசு தொண்டர்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணு. அடுத்தது மேடம், இப்ப நீ வந்து எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை கேக்குறீங்க. நாங்க 18 மாநிலத்தை ஆள்றோம். இன்னைக்கு எதிர்கட்சிகள் நான் வாங்குறது 7000 கோடி வச்சுக்கல, இவரு 16000 கோடி எதிர்கட்சிகள் 14000 கோடி. எவ்வளவு ரூபான்றது கேள்வி இல்ல சார், எவ்வளவு ரூபான்றது கேள்வி இல்ல, எவ்வளவு ரூபான்றது கேள்வி இல்ல. எலக்டோரல் பாண்ட்ல உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஈடி ரைடு ஏன் போனுச்சுன்றதா கேள்வி. அப்ப சரி, எங்களுக்கு நான் ஆளு கட்டி ஈடி ரைடு இல்ல, ஓகே, அசோகா கேள்விக்கு பதில் சொல்ல விடணும். நல்ல கேள்வி கேட்டுறீங்க. இப்ப ஈடி ரைடு நாங்க விட்டோம், அதனால எங்களுக்கு எல்லாம் எப்படி கொடுத்தாங்க சார்? நீங்க ஆட்சி அதிகாரத்துல இல்லையே, எந்த ரைடு விட உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க சார்? அது வேற கேள்வி, அது வேற. நீங்க அவங்களை கட்டாயம் கேட்க இல்ல, உங்களுக்கு அதான் ஆசைனா அந்த கேள்வி அவங்கள கேட்போம். ஆனா எது மிஸ்யூஸ் ஆஃப் ஏஜென்சி, எது மிஸ்யூஸ் ஆஃப் பவர்?
அதாவது இவர்களோட குற்றச்சாட்டை கூட நான் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்திருக்கிறோம். இதுல இப்ப பின்வாசல் வழியா இப்ப கெஜ்ரிவாலோட ஊழல் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வந்து காங்கிரஸ், அதாவது நாங்க வந்து வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்து திருப்பி சொல்றோம். இது திருப்பி நாங்க ஆட்சி வந்த பிறகு இதே நடைமுறை பின்பற்றோம் நாங்க சொல்றோம். இப்ப திமுக 70 கோடி வாங்கியிருக்கு ஒரு மாநில கட்சி. நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் 1500 கோடி வாங்கியிருக்கு, ஒய்எஸ்ஆர் 1500 கோடி வாங்கியிருக்கு. இது ஊழல்னு சொல்ல வரீங்களா? ₹1 தரப்படும். அதனால இது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இத மக்கள் வந்து உங்களுக்கு சம்ம தேடி கொடுப்பாங்க. பொறுங்க, நான் இன்னொரு சொல்லிடுறேன் சகோதரி இதயத்துல்லா அவர்களுக்கு. எங்களுக்கு வந்து கெஜ்ரிவால் வந்து எங்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்யல. கெஜ்ரிவால் எந்த இடத்துல போட்டி எடுக்க முடியாது. அவர் வந்து உங்களுடைய கட்சியோட வாக்குகளை கபலீகரம் பண்ணிட்டார் சார். இப்ப இந்த ஊழல்ல சிக்க வைத்தது பெரும்பங்கு யாருக்குன்னா சார் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் இதயத்துல்லா சார் தான் காங்கிரஸ் கட்சி தான் சார். அவர் தலைமை செயலாளர்கிட்ட போய் இதை கொடுத்ததுனாலதான் அவரு இவருக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. யாருக்கு? எல்ஜிக்கு துணைநிலை ஆளுநருக்கு. துணைநிலை ஆளுநர் மூலமா தான் சிபிஐ அமலாக்கத்துறை வருது. அதனால இன்னைக்கு நீங்க இங்க பேசலாம். உங்க தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் ஆம் ஆத்மி தொண்டர்கள் எல்லாத்தையும் அஜய் மக்கள் பேசுறேன். அந்த வீடியோ இன்னும் இருக்கு சார். கடைசியா சொல்ல என்னோட முக்கியமான கருத்தை சொல்ல வரேன். அதாவது சந்தர்ப்பவாதத்துக்காக ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடியும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? நீங்க கடந்த தேர்தல் 2019 உத்தரப்பிரதேசத்துல சமாஜோட மிகப்பெரிய கட்சி, அதே போல பகுஜன் சமாஜ் மிகப்பெரிய கட்சி. ஆனா 2 பேரும் மிகப்பெரிய வலிமையான கட்சி. ஆனா தொண்டர்களுக்கு மாறாக ஒரு நல்ல தலைவனை வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி வைத்தாங்க. இன்னைக்கு நிலைமையில டிஎஸ்பி கட்சியை காணா போயிடுச்சு. அதுதான் சொல்றோம், உங்க சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்ததுனால நாங்கள் இந்த கட்சியை காணா போவது மக்கள் ஆம் ஆத்மிங்கிற கட்சியை காண அடிச்சிருவாங்க. இதெல்லாம் பதில் சொல்லுங்க. ரொம்ப தெளிவா சொல்லலாம். ஏதோ 2 சீட்டு விசிகான்னு சொல்றாரு. ஒரு வரலாறு தெரியாது. பாஜகவும் 2 சீட்ல இருந்தா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிற வரலாறு தெரியாது. இன்னைக்கு விசிகா தலைவரை ஒரு இளைய அம்பேத்கரா பாக்குறாங்க. நான் கண்ணால பார்த்தேன். பெங்களூர்ல, ஆந்திராவில், மகாராஷ்டிரா பல மாநிலங்கள்ல அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு. ரொம்ப எகத்தாளம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு தலைவர், அவர் சமூக நீதிக்கு போராடுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் முஸ்லீம்களுக்கு இந்துக்கள் சொத்தை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, 2 மாடு இருந்தால் 1 மாடை பிரித்து கொடுத்துருவாங்க, நல்ல வேலை 2 கை இருந்தால் 1 கையை வெட்டி கொடுத்துருவாங்கன்னு தான் அவர் இப்போ உளரல. இதெல்லாம் இப்போ என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? இந்து மதத்துக்கு எதிராக என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்து மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவருக்கே நம்பிக்கை இல்லை. யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு? நாங்க 80 அவங்க 20ங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? நாங்க வந்து 2ஆம் தர குடிமக்களாக இந்துக்களை ஆக்கிடுவாண்டு. எப்படியெல்லாம் மக்களை வந்து போகுது. அதை விட மிக மோசமா இந்து மதத்தை அவங்க சொல்லியிருக்காரு. இந்து மதத்திற்கு முடிவு கட்ட விரும்புகிறார்கள். அப்ப இந்து மதம் பத்தியே மோடிக்கு தெரியல. ஒரு இந்து மதம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு குறியீடு, அதுவே வந்து நிரந்தரமானதுன்னு சொல்லும் போது இந்து மதம் என்று சொல்லக்கூடிய சனாதன ஒழிப்போன்னு பேசுறாங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதுவே நிரந்தரம் அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்ப இல்ல, அதுதான் அவர் முடிவு கட்டுறாங்க. நான் மீண்டும் கட்டுறேன், இந்து மதத்துக்கு எப்படி முடிவு கட்ட முடியும்? அது யோசிக்க வேணாம் ஒரு மோடி அவர்கள், ஒரு பிரதமர் அவர்கள். இது சைவமும் வைணவமும் 2000 ஆண்டுகளா இருக்கு. நான் முந்தா நாள் காஷ்மீர்ல போய் பார்க்கிறேன். 850 கட்டப்பட்ட ஒரு கோயில் சீலமடைந்திருக்கு. அந்த கோயிலை போய் பார்க்கிறேன். அப்ப எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக சைவ மதமும் வைணவம் வந்து நாட்டில் இருக்கு. இந்து மதம்னு பேர் இன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் வச்சாலும் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு மோடி, இந்துன்னு பேசக்கூடிய மோடி இந்து மதத்திற்கு முடிவு கட்டுவார்கள் என்று சொன்னால் இதை விட மோசமா இந்து மதத்தை கேவலமா பேச மோடி அதை சொன்னது இல்ல. மோடி அதை சொல்லணும். மோடி அதை சொன்னது கூட்டணி கட்சிக்கு சொல்லணும். சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னாங்களே, அப்பயே நீங்க இவ்வளவு கோபப்படல. சனாதனம் என்பது இந்து மதத்துல ஒரு கூறு. வர்ணாசிரமம் எதாவதுனா இருக்கட்டும், எதாவதுனா இருக்கட்டும். அமைதியா இருந்தேன். நீங்க பேசும்போது எவ்வளவு வளர்ந்தீங்க, எவ்வளவு அமைதியா இருந்தேன். அதனால நீங்க எவ்வளவு வளர்ந்தீங்களா ஒண்ணு சொல்லிருக்கலாம். சரி சரி, ஓகே. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க பேசும்போது இந்த பயம் 4ஆம் தேதிக்கு பின்னால நம்ம ஜெயிலுக்கு போயிருவோமா, வெயில் கிடைக்குமாங்கிற பயத்துல தான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு குறை சொல்றது, இந்து மதத்தை குறை சொல்றது. அதை விட பழங்குடியினர், நான் கேட்கிற கேள்வி, பழங்குடியினர் மீது, அதுவும் நம்முடைய குடியரசுத் தலைவர் முர்மு மேல ஏதோ ஒரு பெரிய பாசமா சொல்றாரு. அந்த முர்முவை தான் ராமர் கோயில் விஷயம் மட்டுமல்ல, பாராளுமன்ற திறப்பு விழாவிலே அவமானப்படுத்தினவர். அதை விட பரவாயில்லைங்க,
ஆப்பிரிக்கன் சொல்றது மங்கோலியன் சொல்றது ஜெனரலா ஜீன்ஸ். அத ஒரு நிமிஷம் அடுத்த 1 hour டிபேட் போவோம். இப்போ நீங்க ஆப்பிரிக்கன் ஒன்னவர் இல்ல என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க ஆப்பிரிக்கன் என்பது இழிவா. மோடி அவர்கள் என்ன சொல்றாரு மனுஷங்காயர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். கேக்குறது பாகிஸ்தான் பாம்பு வச்சிருக்கு இந்தியா பயப்படணும் இழிவானவர்கள் இல்லைன்னு மோடி காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு அழகா சொல்றாரு. நீ என்னலாம் ஒரு நாளும் உளறலுடைய மூட்டை பொய் மூட்டைனா அதே பொய் மூட்டை. இதெல்லாம் இந்த மண்ணுல கேவலமான ஒரு நாளாந்தர பேச்சை தான் அது நம்ம வலதுசாரி கூட பேசுறது இல்ல. அதை விட மோசமாக நம்முடைய பிரதமர் பேசுகிறார். அதை நான் கண்டிக்கிறேன். முடிக்கணும் ஒரே வரி. இல்ல ஒரே வரியில இந்த இந்துத்துவ அறிவுரையை அவருடைய கூட்டணி கட்சி முக்கியமான தலைவர்களுக்கு அண்ணன் சொன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட அறிவுரை. ஒரே வரி. சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆணாதிக்க ஒழிப்பு அப்படின்னா ஆண்கள் அப்புறம் ஒழிக்கிறது இல்லை, அந்த சிந்தனையை ஒழிக்கிறது. இப்போ சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது வர்ணாசிரம செய்தி இதை வந்து வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்து மதத்திலிருந்து எல்லாம் வெளியேறாங்க அப்படிங்கிறது யோசிங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, வந்து வள்ளலார் சொல்கிறாரு, வந்து நீங்கள் வந்து விவேகானந்தர் சொல்கிறாரு. அப்போ இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். ஏன் வந்து நாங்கள் இந்து மதத்தை வெறுக்கிறோம் அப்படின்னா இந்து மதத்தில் இந்த பாகுபாடு இருக்குது. இங்கே வந்து பிராமணர்கள் பார்ப்பனர்கள் ஒரு இது இருக்குது, சத்திரியர்கள் இருக்காங்க, வைசியர்கள் இருக்காங்க, வேறு மதத்தில் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது சமத்துவத்துக்கான ஒரு கோட்பாடு தான். அப்போ அந்த கோட்பாட்டை தான் இந்தியா கூட்டணி விரும்புது, அந்த கோட்பாட்டை தான் விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறோம். அந்த கோட்பாடு தான் இந்தியாவை வந்து கோலோச்சும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுதான் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, தேங்க்யூ திரு வரதராஜன். ஒரே வரி, ஒரு வரி தான். அதாவது மேடம், அதாவது விசிகா கருத்துல விசிகா புத்தகத்துல திமுக புத்தகத்துல சனாதனம் என்றால் வேற மாதிரி இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை சனாதன ஒழிப்பு என்று சொன்னால் இந்து மத ஒழிப்பு. நாட்டு மக்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. அதே சனாதனமும் இந்து மதமும் ஒன்றுன்னு அவர் அங்க சொல்லியிருக்காரு. நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி.